ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. பகவத்கீதை முதல் அத்தியாயம் 8வது ஸ்லோகம். அதுக்கு முன்னாடி 7வது ஸ்லோகம் ஒரு தடவை பார்க்கலாம். அஸ்மாகந்து விசிஷ்டாயே தானி போதத்விஜோத்தம நாயகா மம சைன்யஸ்ய சக்ஞார்த்தன் தான் ப்ரவீமி தே. 8th श्लोका. भवान् भीष्मश्च कर्णश्च कृपश्च समितिञ्जयः अश्वत्थामा विकर्णश्च सौमदत्तिस्तथैव च. भवान् भीष्मश्च कर्णश्च भवान् भीष्मश्च कर्णश्च कृपश्च समितिञ्जयः कृपश्च समितिञ्जयः अश्वत्थामा विकर्णश्च अश्वत्थामा विकर्णश्च सौमदत्तिस्तथैव च सौमदत्तिस्तथैव च. पदं पिरिचु पार्क्कलाम. भवान् भीष्मः च कर्णः च कृपः च समितिञ्जयः अश्वत्थामा विकर्णः च सौमदत्तिः तथा एव च. பதார்த்தம் பார்க்கலாம். பவான் அப்படின்னா நீங்கள், பீஷ்மக பீஷ்ம, ச அப்படின்ற வார்த்தை வந்து எல்லா இடத்துலையும் அவர் மேலும் அந்த மாதிரி வரும். கர்ணக கர்ணன், கிருப்பக சமிதிஞ்சயக. சமிதிஞ்சயக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அது யார் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா கிருப்பரை அப்படி சொல்கிறாங்க. கிருப்பாச்சாரியார் எப்படின்னா எங்கே போனாலும் எதில் போனாலும் எந்த போரில் போனாலும் வெற்றி பெறவர். அதனால் அவருக்கு அந்த அடைமொழி கொடுக்குறாங்க. அஸ்வத்தாமா தெரியும் நமக்கு. விகர்ணக துரியோதனனோட தம்பி. சௌமதத்திஹி மற்ற எல்லாரும் இருக்காங்க. தாத்பரியம், நீங்கள் பீஷ்மர், கர்ணர், சமிதிஞ்சயக சக்ருப்பக அப்படின்னாக்கா எல்லா போரிலும் வெற்றி பெறக்கூடிய கிருப்பர், அஸ்வத்தாமா, விகர்ணன், சௌமதத்திஹி எல்லோரும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது விளக்கமாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, முன்னாடி இருக்க ஸ்லோகத்துலலாம் ஆச்சாரியாரை வந்து கொஞ்சம் இகழ்கிற மாதிரி பேசியிருப்பான். நீங்கள் வந்து அர்ஜுனன் உங்கள் பிரிய சிஷ்யன், துருபதனோட பையனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இதில் வந்து அவரை புகழ்கிறதுக்காக அவனுக்கு பயம் வந்துடுது, அவர் ஏதாவது அவனுக்கு அகெயின்ஸ்டாக நடந்துருவாரோன்றதுக்காக அவரை புகழற மாதிரி இந்த ஸ்லோகாவில் சொல்லியிருக்கார். ஒன்ஸ் அகெயின் ஸ்லோகா. भवान् भीष्मश्च कर्णश्च कृपश्च समितिञ्जयः अश्वत्थामा विकर्णश्च सौमदत्तिस्तथैव च. नेक्स्ट क्लास 9th श्लोका पार्क्कलाम. धन्यवादः. जय श्री कृष्ण.